என் ஸ்டைல் வெறும் யோகா சொல்லி கொடுக்கறதில்ல. அப்படியே நான் யோகா சொல்லி கொடுத்தாலும் நீங்கள் நான் சொல்லி கொடுக்கறத பார்த்து செய்யாதீங்கன்னு தான் சொல்லுவேன். ஏன்னா வீடியோ உங்களை திருத்தாது. அனைவருக்கும் அன்பான வணக்கம். என்னுடைய பெயர் ஏ உமாபதி. என்னுடைய சேனலினுடைய பெயர் யோகா உமாபதி. இன்றைய தலைப்புல நம்ம என் ஸ்டைல் வெறும் யோகா சொல்லி கொடுக்கறதில்ல. அப்படியே நான் யோகா சொல்லி கொடுத்தாலும் நீங்க நான் சொல்லி கொடுக்கறத பார்த்து செய்யாதீங்கன்னு தான் சொல்லுவேன். ஏன்னா வீடியோ உங்களை திருத்தாது. நீங்க தப்பு செஞ்சாலும் வேடிக்கை பார்க்கும், எங்கேயாவது சுடுவு குடிச்சிக்கும். அதுக்குண்டான பின்விளைவை நீங்க சந்திக்க வேண்டியதா இருக்கும். யோகா மேல உங்களுக்கு ஆர்வம் இருந்தா உங்க பகுதியில நீங்க உங்க வீடு இருக்கிற பகுதியில ஒரு யோகா பயிற்சி மையம் பார்த்து யோகா பயிற்சி மையம் நடத்துறாருனாலே ஒரு யோகா டீச்சருக்கு தகுதியானவர்னு அர்த்தம். ஸோ அங்க போயிட்டு கற்றுக்குங்க. நான் உங்களுக்கு சந்தோஷ வாழ்க்கைக்குரிய வழிமுறைகளை சொல்லிட்டு வருவேன். அதை தெரிஞ்சுக்கங்க. அதை தெரிஞ்சு இதை கடைபிடிச்சிங்கன்னா நீங்க ஒரு ஆரோக்கிய வாழ்வு வாழ முடியும். இன்றைக்கு பல் துளைக்கிட்டு நான் என்ன செய்யணும்? டீ குடிக்கலாமா, காஃபி குடிக்கலாமா, போர்ன்விட்டா குடிக்கலாமா, ஹார்லிக்ஸ் குடிக்கலாமா, அப்படி உங்க மனசுல ஒரு கேள்வி இருக்கும். இதெல்லாம் எதையுமே குடிக்கக்கூடாது. நீங்க பல் துளைக்கு முடிச்சது தண்ணி, நீங்க அது அக்வா தண்ணியா இருக்கலாம், கேன் வாட்டர் தண்ணியா இருக்கலாம். நீங்க ஆஸ் யூசுவல் என்ன தண்ணி குடிக்கிறீங்களோ அதை குறைந்தபட்சம் இந்த கிளாஸ்ல இது ஒரு 1/4 லிட்டர் இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ ஒரு 3/4 லிட்டர் தண்ணி குடிங்க. இப்போ அவங்க மனசுக்குள்ள சார் நம்ம புத்தகத்தில் படிச்சது சார் 1 லிட்டர் தண்ணி குடிக்கலான்னு போட்டுருக்கு சார், குடிக்கட்டுமா அப்படின்னா குடிக்க கூடாது. அது காரணம் ஏன்னு கேட்டா நம்ம 1 லிட்டர் கொள்ளளவு இறப்பை இருக்குது. ஆனா இங்க முழு வால்யூம் அந்த இறப்பை விரிஞ்சிச்சுன்னா அந்த எலாஸ்டிசிட்டி கப்பாசிட்டி போயிடும், அந்த விரிஞ்சி சுருங்குற தன்மை போயிடும். நம்ம சாப்பிட்ற உணவை அந்த விரிஞ்சி இறப்பை எப்படி விரிஞ்சி சுருங்கிதான் அதை கூழ் பண்ணுது. அந்த கூழ் பண்ற தன்மையை அது இழந்துவிடும். ஆகவே 3/4 லிட்டருக்கு மேல குடிக்க கூடாது. நீங்க அட் ஏ டைம் கூட குடிங்க, 3/4 லிட்டருக்கு மேல குடிக்க கூடாது. எனக்கு 3/4 லிட்டர் கண்டினியூஸா குடிக்க முடியல, 1/4 லிட்டருக்கு ஒரு டம்ளர் குடிச்சிட்டு நீங்க காட்டின டம்ளர் அளவுக்கு அப்புறம் திருப்பி ஒரு 2 நிமிஷம் 3 நிமிஷம் பொறுத்து குடிக்கலாம். அந்த மாதிரி குடிங்க. குடிச்சீங்கன்னா உங்களுடைய ரத்தத்தை சுத்தம் செய்யும். உங்க ரத்தம் உங்க ரத்தத்தில் இருக்கிற கழிவெல்லாம் சிறுநீரகம் எடுத்து யூரினா உங்களுக்கு வெளியில் அனுப்பணும்னா அதுக்கு போதுமான தண்ணீர் தேவை. அப்போ உங்களுக்கு அந்த 3/4 லிட்டர் 700 இருந்து 750 ml தண்ணி குடிங்க. அதுக்கப்புறம் கூட உடனே காஃபி டீ எதுவும் சாப்பிடாதீங்க. அதை உடனே காஃபி டீ சாப்பிடாம ஒரு 1/2 மணி நேரம் மினிமம் கேப் கொடுங்க. ஏன்னா அந்த ரத்தத்துல அந்த தண்ணி கலந்து ரத்தத்துல இருக்கிற அழுக்கெல்லாம் ஒரு 2-3 தடவை யூரின் பாஸ் பண்ண வைக்கும். அப்ப அது போயிடும். அதுக்கப்புறமா உங்களுக்கு விருப்பமான டீ காஃபி அதை பழக்கப்பட்டிருப்பீங்க. அதை நான் உங்களுக்கு தடை சொல்ல விரும்பல. குடும்பமான வர நீங்க இயற்கை பானமா சாப்பிடுங்க. அதெல்லாம் சொல்லி நான் டைம் வேஸ்ட் பண்ணதுக்கு நேரம் இல்லை. நெட்ல தட்டினீங்கன்னா இயற்கை பானம்னு எவ்வளோ வரும், அதை உங்களுக்கு எது விருப்பமோ அதை குடிச்சிக்கோங்க. சரி, இப்போ என்ன முக்கியமா பார்த்தோம்? நீங்க பல் துளைக்கு முடிச்சது டீ காஃபி எல்லாம் உடனே சாப்பிடாதீங்க அப்படின்னு சொன்னோம். இல்ல வார்ம் வாட்டர் குடிச்சிங்கன்னா இன்னும் நல்லது. வெதுவெதுப்பான தண்ணி குடிச்சிங்கன்னா இந்த மலத்தை இழக்கும், அது ரொம்ப நல்லது. ஃப்ரிட்ஜில் இருந்து தண்ணி எடுத்து குடிக்காதீங்க. ஃப்ரிட்ஜு தண்ணி யாருமே எடுத்து கூலிங்கா குடிக்க கூடாது. ஏன்னா சடனா நம்ம உடம்ப கூல் பண்ணோம். இப்போ
இங்க ஒரு சிம்னி வழக்கு எரிஞ்சிட்டு இருக்குது, என்ன கெரோசின் ஊற்றி எழுதுறது. அதை அணைக்கணும்னா புண்ணு வாயில தான் ஊதுவாங்க. அது விளக்க மேல தண்ணி தெளிச்சா என்ன ஆகும், அந்த பட்டுன்னு வெடிச்சிடும். எது, அந்த சிம்னி கண்ணாடி வெடிச்சிடும். அது மாதிரிதான் நம்ம உடம்பு கூட. நம்ம உடம்பு ஒரு குறிப்பிட்ட வெப்பநிலையில இருக்குது. அது உள்ள வந்து கூலா தண்ணி அமிச்சிங்கன்னா சடனா அப்படி சுருங்குச்சுன்னா அந்த கொஞ்சம் கொஞ்சமா அப்புறம் உடல் உள்ளுறுப்பு இயக்கத்தையே அது பாதிச்சிடும். அதனால இன்னும் நிறைய பிரச்சனைகள் இருக்குது. அந்த மாதிரி ஃப்ரிட்ஜ் தண்ணி. எனக்கு தெரிஞ்ச ஒரு நண்பரோட பையன் வந்து அப்படியே ட்ரேல போட்டு வச்சுன்னு அப்படியே சில்லுன்னு, அது எப்படிதான் குடிப்பான்னு தெரியாது, அந்த மாதிரி தண்ணி குடிச்சிருந்தான். இது வந்து ரொம்ப தப்புப்பா, இது வந்து உங்களுக்கு ஹார்ட் அட்டாக்ல எடுத்து மூடணும், ஹார்ட் அட்டாக் ஆச்சு உங்களுக்கு. அதனால ஸ்டென்ட் வச்சிருக்காங்க. அதனால தயவு செய்து அந்த தவறு செய்யாதீங்க. அதனால ஆர்டினரி தண்ணி குடிங்க. இந்த ஃப்ரிட்ஜில் வச்சு கூலிங் வாட்டர் எப்பயுமே குடிக்காதீங்க. இல்லையா வார்ம் வாட்டர் குடிங்க. சூடாகவும் தண்ணி குடிக்கக்கூடாது. காலையில சூடா குடிச்சா நல்லா இருக்கும் சார் அப்படின்னா, வெறும் வயிற்றுல சூடா குடிச்சிங்கன்னா அல்சர் உண்டு பண்ணும். அந்த தவறு செய்யாதீங்க. இன்றைய வீடியோ நிகழ்ச்சியில நம்ம பார்த்தது காலையில எழுந்து என்ன குடிக்கணுன்றதை பார்த்தோம். இது மாதிரி நிறைய நல்ல விஷயங்கள் நம்ம பார்ப்போம் ஆரோக்கிய வாழ்வதற்காக. யோகாவில் உங்களுக்கு ஆர்வம் வர்றதுக்காக தான் நான் செஞ்சு காட்டுறேன். தயவு செய்து நான் செஞ்சு காட்டினதை பார்த்து நீங்க செய்யாதீங்க. செய்து ஏதாவது பின்விளைவு வந்தா நான் பொறுப்பல்ல. நீங்க அந்தந்த ஏரியாவில் எந்த ஏரியாவில் நீங்க குடியிருக்கிறீங்களோ அந்த யோகா சென்டர்ல போய் பயிற்சி செய்யுங்க. 71 வயசு மனுஷன் யோகா பண்றாரு. நம்ம என்ன சாப்பிட்டு சும்மா டிவி பார்த்துன்னு இருக்கிறோம். அந்த ஒரு உந்துதல், அந்த ஒரு கேள்விக்குறி உங்க மனசுக்குள்ள வரணும். அதுக்காக தான் நான் வந்து செஞ்சு காட்டுறேன். நானுன்னு இல்லை, எந்த யூடியூப் சேனல்ல யோகா பார்த்தாலும் வீடியோ பார்த்து தயவு செய்து செய்யாதீங்க. ஏன்றதுக்கு ஒரு உண்மை சம்பவம் சொல்றேன். ஒரு பேங்க்ல உயர் அதிகாரியா இருக்கவர், அவர் என்ன செஞ்சிருக்காரு, புக்கெல்லாம் யோகாலாம் புக்கெல்லாம் படிச்சுட்டு அவருக்கு ஒரு ஆர்வம் வந்துட்டு, அவருக்கு ஃபீஸ் கொடுக்கறதுக்கு முடியும் யோகா சென்டர் போய், அது டைம் இல்லையோ அவர் என்ன பண்ணாரு, புக்கு பார்த்துட்டு வீடியோ பார்த்துட்டுலாம் யோகா செஞ்சு அவருக்கு டிஸ்க் ப்ரொலாப்ஸ் ஆயிடுச்சு. ஓகேவா? அவர் வந்து கிட்டத்தட்ட 1 வருஷமா நொண்டி தான் நடந்துட்டு போறாரு. அதாவது புக்கு பார்த்து யோகா செஞ்சாலும் வீடியோ பார்த்து யோகா செஞ்சாலும் இந்த மாதிரியான பின்விளைவுகள் வரும். ஏன்னா புக்கும் நீங்க செய்யற யோகா தவறா செய்த வேடிக்கை பார்க்கும், வீடியோவை வேடிக்கை பார்க்கும். உங்களை திருத்துறது யாரு? உங்களை திருத்துறது இது ஒரு உன்னதமான கலை. இந்த கலைய யாராவது ஒரு யோகா ஆசிரியர் சூப்பர்வைசன்ல தான் நீங்க இந்த செய்யணும். நீங்க வந்து பரதநாட்டியம் நான் ஆடுறேன்ட்டு ஆட முடியுமா? அங்க ஒரு எதிர்க்க ஒரு டீச்சர் இருந்து, பரதநாட்டிய கலைஞர் டீச்சர் இருந்து உங்களுக்கு இப்படி வேணுமா இப்படி வேணுமா, இந்த கை இப்படி தூக்குமான்னு சொன்னதானே செய்வீங்க. அது மாதிரிதான் இது கூட. இப்போ ஒரு 50 லட்சம் ரூபாய் கொடுத்து கார் வாங்குறீங்க, கார் மேல ஆசை வந்துச்சு, நீங்க கார் ஓட்டுறது தெரியாது, நீங்க பாட்டில் எடுத்து ஓட்டுங்களா? எங்காவது போய் ஏன் காரு நான் ஓட்டுவேன்னு? நீங்க கார் வாங்கறதுக்கு முன்னாடி என்ன செய்யணும்? கார் ஓட்டுறதுக்கு பழகிக்கணும், முறையா லைசன்ஸ் வாங்கணும். நீ அதெல்லாம் முடிச்சிட்டு தான் உங்களுக்கு அந்த தன்னம்பிக்கை வந்ததுக்கு அப்புறம் தான் நீங்க சொந்தமா காசு கொடுத்து வாங்கின காரை நீங்க ஓட்ட முடியும். நான் பாட்டில் நான் டிரைவர் ஓட்டுனதை நான் பார்த்துருக்கிறேன். பக்கத்திலேயே நான் 2 வருஷம் பிரயாணம் பண்ணியிருக்கேன் என் டிரைவர் கூட. நான் ஓட்டுறேன் என்ன ஆகும்? எங்கேயாவது போய் மோதி நீங்க 2 வருஷம் இல்லை 20 வருஷம் பார்த்துருந்தாலும் முறையான ஆசிரியர் மூலியமா கத்துக்கினாதான்
அந்த டிரைவிங் சொல்லி கொடுக்குற ஆசிரியர் மூலிமா முறையாக கற்றுக்கினாதான் உங்களுக்கு வந்து இந்த காரை நீங்கள் டிரைவ் பண்ண முடியும். இல்லைன்னா எங்கேயாவது எடுத்து போய் இடித்து மோதி காரும் வீணாக போயிடும், உங்கள் உயிருக்கும் ஆபத்து வரும். யார் மேலேயாவது போய் இடிச்சிங்கன்னா அவங்க உயிரும் போச்சு. அது இப்படி இருக்கு இல்லையா, அதே தாங்க இது. அதனால நான் எந்த யோகா செஞ்சு காட்டினாலும் அதை பார்த்து நீங்க யோகா செய்யக்கூடாது. நான் மட்டும் இல்லை, அடுத்த யோகா டீச்சர் என்னடா நம்ம பழப்ப கெடுக்கிறான்னு நினைச்சா கூட எனக்கு நான் வந்து உண்மையை பேசுவேன். கடவுளுக்கு பயந்தவன் நான் உண்மையா இருப்பேன். அதனால வேற ஏதாவது யோகா வீடியோ கூட நீங்க பார்த்து தயவு ரசிங்க. அந்த நல்லா செய்யறாங்களா, சூப்பரா செய்யறாங்களா, ரசிங்க. ஆனா நீங்க அதை முறையா கத்துக்கிறதுக்கு நீங்க உங்க பகுதியில, நீங்க உங்க குடியிருப்பு பகுதியில போங்க. இல்லை நீங்க நான் வசதி படிச்சாலு நான் வந்து உங்களே கூப்பிடுறேன், நீங்க வந்து எனக்கு வீட்டுக்கு வந்து சொல்லி கொடுங்க அப்படின்னா அதுக்கும் தயார். இப்போ ஒருத்தர் நேற்று 10:30 மணிக்கு கால் பண்றாரு. நான் 9:30 மணிக்கே படுத்துணும்னு சொல்லுவேன். அதை நான் கடைபிடிக்கணும். 10:30 மணிக்கு கால் பண்ணி நீங்க டோர் ஸ்டெப் சர்வீஸ்க்கு எனக்கு யோகாவுக்கு வரீங்களான்னு கேட்கிறார். எவ்வளவு சார் சார்ஜுன்னு கேட்கிறாரு. இப்போ என் வீட்டு பக்கத்திலே நடந்து போற தூரம் தான் 500 ரூபாய் போகுது எனக்கு 1 ஹவருக்கு. அது மாதிரி வீடு எவ்வளவு தூரம் இருக்குது, அவங்க வீடு எங்க, என் வீட்டுல இருந்து எவ்வளவு தூரம் இருக்குது, அவங்களுக்கு என்ன பிரச்சனை, அவர் பிரச்சனையை சொல்லும் போது இவருக்கு யோகா வேணுமா இல்ல யோகா தெரப்பி வேணுமான்ற நான் டிசைட் பண்ணணும். அதுக்கு தகுந்தபடி நான் சார்ஜ் சொல்லுவேன். 10:30 மணிக்கு எனக்கு ஃபோன் பண்ணி எனக்கு எவ்வளவு சார்ஜின்னு கேட்டா நான் என்ன சொல்ல முடியும்? இந்த மாதிரி தவறெல்லாம் தயவு செய்து செய்யாதீங்க. நீங்க வந்து 6:30 to 9:30 தான் நான் ஃப்ரீ டைம். அந்த நேரம் நீங்க கால் செஞ்சீங்கன்னா உங்களுக்கு காது கொடுத்து கேட்டு உங்க பிரச்சனையை கேட்டு அதுக்கு என்ன தீர்வு நான் சொல்லுவேன். ஆனா நீங்க வந்து வேற டைம் தான் சார் நான் ஃப்ரீ, அந்த நேரம் நான் பிஸி அப்படின்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை. வாட்ஸ்அப்ல உங்க பிரச்சனை என்ன அதை போடுங்க. போட்டுட்டு அதுக்கு வாட்ஸ்அப்லயே பதில் சொல்ல முடியும்னா வாட்ஸ்அப்ல வாய்ஸ் மெசேஜா பதில் சொல்றேன். டைப் பண்ணின்னு இருக்கிறதுக்கே எனக்கு டைம் இருக்காது. இல்ல உங்களுக்கு போன் பண்ணி தான் உங்களுக்கு சொல்லணும், இல்லைன்னா புரியாதுன்னா போன் பண்ணி நான் உங்களுக்கு சொல்லுவேன். சரியா? அதை மெயின்டைன் பண்ணிக்கங்க. அவசியம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அது என்னோட சிஷ்யர் வீடியோ எடுக்கிறாரு, நான் வந்து டெமான்ஸ்ட்ரேட் செய்கிறேன், இல்லை நல்ல விஷயம் சொல்கிறேன். நிறைய நம்ம விஷயம் நம்மளுடைய யோகா டீச்சர்னா சில டீச்சருங்களே யோகா டீச்சர் யோகான்னா கை கால் வளைக்கிறது இதுதான் நினைச்சுட்டு இருக்கிறாங்க. அது இல்ல, ஒரு யோகா டீச்சரோட கடமை என்னன்னா உடலை சரி பண்ணணும், மனசை சரி பண்ணணும், அவங்களோட ஆரோக்கிய வாழ்க்கைக்கு வழிமுறைகள் சொல்லணும், அதே சமயம் யோகா செஞ்சு காட்டணும். இவ்வளவு கடமைகள் இருக்குது. இது மனமது செம்மையானால் மந்திரம் ஜெபிக்க வேண்டாம்னு மகான் சொன்னாரு. எதுக்கு? மனசு சரி பண்ணணும். அது ஒரு யோகா டீச்சரோட கடமை. வாழ்வியல் முறையை சரி பண்ணணும். இதெல்லாம் வந்து நான் நிறைய சொல்லுவேன். அது என்னோட யோகா சேனல்ல அதுதான் நிறைய இருக்கும். யதார்த்தமான விஷயங்கள் நிறைய இருக்கும். ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் எப்படி ஒற்றுமையா இருக்கணும். அது ஏன்னா அது ஒற்றுமை இல்லைன்னா சண்டை வரும். சண்டை வந்தா மன அழுத்தம் இல்லை டென்ஷன் வரும், அது நோயா மாறும். அதனால நீங்க யோகா கத்துக்கிறது எங்கேயாவது போய் உங்க ஏரியாவில் இருக்கிற யோகா சென்டர்ல தான் கத்துக்கணும். நான் யோகா உமாபதின்னு சேனல் போட்டிருக்கனால நான் வந்து அவங்களுக்கு இந்த ஆர்வம் வரத்துக்காக ஏதாவது ஒரு 4 எபிசோட்டுக்கு ஒரு எபிசோட்டு யோகா செஞ்சு காட்டுற மாதிரி வரும். அனைவருக்கும் அன்பான வணக்கம், நன்றி. எங்கள் உழைப்புக்கு நீங்கள் மரியாதை செலுத்த விரும்பினால் எங்களுடைய உழைப்பிற்கு இந்த வீடியோ பார்க்கறதுக்காக நானும் என் சிஷ்யரும் உழைத்த உழைப்பிற்கு நீங்கள் எங்களுக்கு
உதவி செய்ய விரும்பினால் பெல் பட்டன் ப்ரெஸ் செய்து எங்களுக்கு சப்ஸ்கிரைப் செய்து ஆதரவு தெரிவிக்குமாறு அன்புடன் வேண்டுகிறேன். நன்றி, வணக்கம்.